போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம ராயல் அகாடமியோட மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் இப்போ வந்து பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்பர் சிஸ்டம்னா என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, அதாவது பகா எண்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள், 101லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள், 201லேருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள், இதெல்லாம் அந்த லிஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அடுக்குகள் பார்த்தோம். அடுக்குகள்லாம் பவர்ஸு, பேஸு, பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர்ஸ்குள்ளார வரோம். ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸு. ஸோ ஸ்கொயர்னால் என்ன, ஒரு எண்ணை வந்து அதே என்னால் பெருக்கிறது. இப்போ 2 அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் தெரியும். பேசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போயாகணும். ஃப்ரெஷர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பேசிக்லேருந்தே நம்ம போகலாம். 2 × 2 அப்படின்னா ஸ்கொயர். இல்லை அப்படின்னாக்கா அதோட அடுக்கு, இந்த அடுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 2ஆக இருக்கணும். எந்த நம்பரோட அடுக்கு 2ஆக இருந்தாலும் அது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இது வந்து ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். அடுத்தடுத்த இரு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் அந்த இரு எண்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னாக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 2, 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த 2 நம்பரோட வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். 2ஓட வர்க்கம் என்ன 4, 3ஓட வர்க்கம் என்ன 9. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. இந்த 5ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்க அந்த 2 நம்பரோட கூடுதலுக்கு வித்தியாசம் இருக்கும். கூடுதல்னால் ஆட் பண்ணுறோம். 2 + 3 = 5. ஸோ அடுத்தடுத்து வர நம்பரு நம்ம வந்து மாறி போட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து வர கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட அடுத்தடுத்த இரு எண்களோட வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த இரு எண்களோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். பாக்ஸ்லேயும் எக்ஸாம்பிள் இருக்குது. 7க்கும் 8க்கும் இடையில இருக்க அந்த வித்தியாசத்தை பார்த்தா 7 ஸ்கொயர்னால் 49, 8 ஸ்கொயர்னால் 64. இது ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா 15. சரியா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி பார்த்தா அந்த ரெண்டு நம்பர் என்ன 7 + 8 = 15. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இப்போ அதோட பண்பு, நம்ம ஸ்கொயரோட பண்பு. சரிங்களா? சரி, இப்போ வந்து அவங்க 1லேருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி வந்து 1லேருந்து 30 வரைக்கும் எல்லாருமே ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இது பரவாயில்ல, 1லேருந்து 40 வரைக்கும் கூட ஸ்கொயர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போலாம் வந்து அந்தளவுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே 1லேருந்து 10 இல்லாட்டி 15 வரைக்கும் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் தான் எல்லாருமே தடுமாறுறாங்க. 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, அந்த மாதிரி 36 வரைக்கும் இருக்குது. 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 22, 23, 24. இது மாதிரி நம்ம எதை வந்து அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா 25 தெரிஞ்சுக்கணும், 26, 27, 28, 31 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், 32 தெரிஞ்சுக்கணும், 35, 36 இந்த ஸ்கொயர்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு ரொம்ப நம்மளோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து பின்னாடி ரொம்பவே உதவும். இந்த 31 ஸ்கொயரு, 35 ஸ்கொயரு, 36 ஸ்கொயர்லாம் வந்து பின்னாடி ரொம்பவே உதவும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி 40 வரைக்கும் ஸ்கொயர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. சரியா? இதில் வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஸ்கொயருமே வந்து 2, 3, 7, 8 அப்படிங்கிற நம்பரை கொண்டு கண்டிப்பாக முடியவே முடியாது. இங்கே பாருங்கள், நீங்களே ஸ்கொயரில் பாருங்கள். எங்கேயாச்சும் 2ல் முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே முடிஞ்சிருக்காது. 3ல் முடிஞ்சிருக்காது, 7ல் முடிஞ்சிருக்காது, 8ல் முடிஞ்சிருக்காது. அதை தவிர மீதி இருக்க அத்தனை நம்பர்லேயும் முடியும். சரிங்களா? ஸோ 2, 3, 7, 8 இந்த நம்பரை கொண்டு ஸ்கொயர் நம்பர், அதாவது வர்க்க நம்பர் வந்து முடியவே முடியாது. சரி, ரைட்டு. அடுத்தது பாருங்கள். ஒரு நம்பர் வந்து 1ல் இல்லாட்டி 9ல் முடிஞ்சுன்னா அதோட ஸ்கொயர் வந்து எதில் முடியும்னாக்கா 1ல் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 11 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது 121. 11 வந்து 1ல் முடியுது, 121 எதில் முடியுது 1ல் முடியுது. ஓகே. 19 ஸ்கொயர் = 361. 19 வந்து எதில் முடியுது 9ல் முடியுது. அதோட ஸ்கொயர் 361 அது எதில் முடியுதுன்னா 1ல் முடியுது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பண்புகள். ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது ஒரு நம்பர் வந்து 2 இல்லாட்டி 8ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் வந்து எதில் முடியும் 4ல் தான் முடியும். ஓகேவா? கண்டிப்பாக 4ல் தான் முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். 12 ஸ்கொயர்னாக்க 144. அதே 18 ஸ்கொயர் அப்படின்னாக்க 324. 12னாக்க 2ல் முடியுது, அதோட ஸ்கொயர் 4ல் முடியுது. 18னா 8ல் முடியுது, அதோட ஸ்கொயர் 4ல் முடியுது. சரிங்களா? ஸோ 2 and 8ல் முடிஞ்சுன்னா ஸ்கொயர் எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ல் முடியும். ஒரு நம்பர் வந்து
3 இல்லாட்டி 7ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஸ்கொயர் எதில் முடியும்? 9ல் முடியும். போட்டிருக்காங்க 9ல் முடியும். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3னா 13 ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். 13 ஸ்கொயர்னா 169. இந்த 13 3ல் முடியுது, ஸ்கொயர் 9ல் முடியுது. 17 ஸ்கொயர் அப்படின்னாக்கா 289. 17 வந்து எதில் முடியுது? 7ல் முடியுது. அதோட ஸ்கொயர் 9 எதில் முடியுது? அதோட ஸ்கொயர் வந்து எதில் முடியுது? 9ல் முடியுது. ஸோ ஒரு நம்பர் வந்து 3 இல்லாட்டி 7ல் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த ஸ்கொயர் எதில் முடியும்னு பார்த்தாக்கா 9ல் தான் முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு நம்பர் வந்து 4 இல்லாட்டி 6ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் கண்டிப்பாக 6ல் தான் முடியும். பாருங்கள், 4 அப்படின்னாக்கா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். 14 ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. நம்பர் வந்து 4ல் முடியுது, அதோட ஸ்கொயர் வந்து 6ல் முடியுது. 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. நம்பர் எதில் முடியுது? 6ல் முடியுது, அதோட ஸ்கொயர் எதில் முடியுது? 6ல் முடியுது. ஓகேவா? ஸோ 4 and 8, 4 and 6ல் ஒரு நம்பர் முடிஞ்சுன்னா அதோட ஸ்கொயர் கண்டிப்பாக எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா 6ல் தான் முடியும். அதே மாதிரி ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் கண்டிப்பாக 25. 5ல் தான் முடியும். 25ன்னு தான் வரும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் வந்து 5ல் முடிஞ்சுன்னா அதோட ஸ்கொயர் வந்து 25ல் தான் முடியும். ஏன் இந்த இடத்துல 5ல் முடியும்னு நான் சொல்லலான்னு கேட்டிங்கனாக்கா, 5ல் முடியுது அப்படின்னா 35ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 75ஆக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 5 ஸ்கொயர் வந்து எப்பொழுதுமே வந்து வெறும் 5ல் மட்டும் முடியாது, 25ல் தான் முடியும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கே வேணாலும் போய் பார்த்தாலும் இதுதான் வரும். அடுத்தது, ஒரு நம்பரில் ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயரில் 2 0 இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்பரில் 2 0 இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட ஸ்கொயரில், அதாவது எத்தனை 0 இருக்கோ அதை டபுள் பண்ணிக்கணும், 4 0 இருக்கும். அப்போது ஒரு நம்பரில் 3 0 இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயரில் 6 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -4 இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? -4 இன்ட்டு -4 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டே பண்ணிக்குவோம். 4 × 4 16. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்னமும் அடுத்த பாடத்தில் வந்து நிறையாவே இருக்குது. ஒற்றைப்படை எண்களின் வர்க்கம் ஒற்றைப்படையாகும். அதாவது வந்து ஆட் நம்பரோட வர்க்கம் வந்து எப்பொழுதும் வந்து ஒற்றைப்படையாக தான் இருக்கும். அதே ஆட் நம்பராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 13 ஸ்கொயர்னே வச்சுக்குவோம். 169 எதில் முடியுது? 9ல் முடியுது. அப்போ இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஓகேவா? அதே மாதிரி இரட்டைப்படை எண்ணோடது வந்து எப்பொழுதுமே இரட்டைப்படையாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 22 ஸ்கொயர் ஈக்குவல் டு 484. ஓகேவா? 2ல் முடியுது, இங்கே 4ல் முடியுது. ஓகேவா? ஸோ ஒற்றைப்படை எண்ணோடது ஸ்கொயர் வந்து எப்பொழுதும் ஒற்றைப்படையாக இருக்கும். இரட்டைப்படை எண்ணோட ஸ்கொயர் வந்து எப்பொழுதும் இரட்டைப்படையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இது இல்லாமல் இன்னமும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி தாங்க க்யூப்ஸும். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ க்யூப்ஸ்குள்ளார போல். க்யூப்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து நம்ம அடிப்படையிலேருந்தே போகலாம். க்யூப்னால் ஒரு நம்பரோட அடுக்கு வந்து, அதாவது பவர் வந்து 3ஆக இருக்கிறது. 3 க்யூபு, 4 பவர் 3. ஓகேங்களா? இங்கே வந்து பேஸ் வந்து 4, பவர் வந்து 3. சரிங்களா? ஸோ எந்த நம்பரை வந்து நம்ம 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 × 4 × 4 அப்படின்னு அர்த்தம். இல்லைனா 3 × 3 × 3 3 தடவை பெருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் க்யூபு. இந்த க்யூபுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 15 வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இதில் க்யூபை பொறுத்த வரைக்கும் 12 வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தாவே போதும். பட் வந்து க்யூபை இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா 15 வரைக்கும் போட்டிருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கிடுவோம். என்னென்னு பாருங்கள். 1 க்யூப்னா 1 எல்லாத்துக்கும் தெரியும். 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512, 512, 9 க்யூப் 729, 10 க்யூப் 1000, 11 க்யூப், இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லாவே பார்த்து வச்சுக்கணும். 1331. இது வந்து பின்னாடி பரப்பளவு பார்க்குறது, அடுத்தது வந்து கன அளவு பார்க்குறது, அப்புறம் வட்டி கணக்கிடுறது, கூட்டு வட்டி, தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற இடத்துல இந்த 1331 ரொம்பவே நமக்கு தேவைப்படும். சரிங்களா? 1331. ஓகேவா? 11 க்யூபு. அதே மாதிரி
கன அளவு பார்க்குற இடத்துல இந்த 1728 அதாவது 12 கியூப் இருக்குல்ல 1728 இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதனால் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேஃபர் சைடுக்காக நம்ம பார்த்து வச்சுக்கிறது. முக்கியமாக நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது 11 கியூபு 20 21 இதோட சேர்த்து 12 கியூபையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மைண்டில் எப்பொழுதுமே இருக்கணும். அந்த இடத்துல வந்து கணக்கு போட்டு பார்க்கக்கூடாது. இது வந்து நம்ம மைண்டில் எப்பொழுதும் நின்றுக்கிட்டே இருக்கணும். 11 கியூபா ரைட்டு 1331, 21 கியூபா 9261 அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி ரைட்டு. இப்போ பாருங்கள், ஒரு ஏழு வந்து 2ல் முடிஞ்சுன்னா அதோட கியூபு 8ல் முடியும். ஒரு நம்பர் 8ல் முடிஞ்சுன்னா அதோட கியூபு 2ல் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்மளே போட்டுருவோம். 2 கியூப் அப்படின்னாக்கா 8, 8 கியூப் அப்படின்னாக்கா 512. ஸோ 2ல் முடிஞ்சிச்சுன்னா அது கியூபு 8ல் முடியுது. ஒரு நம்பர் 8ல் முடிஞ்சுன்னா அதோட கியூபு 2ல் முடியுது. ஓகேவா? அப்படியே ரெண்டும் மாறி மாறி வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பர் 7ல் முடிஞ்சுன்னா அதோட கியூபு 343 3ல் முடியும். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு நம்பர் 3ல் முடிஞ்சுன்னா அதோட கியூப் எங்கே முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ல் முடியும். 3 கியூப் ஈக்குவல் டு 27. ஓகேவா? இது ரெண்டும் மாறி மாறி வரும். 7ல் முடிஞ்சால் 3ன்னு வரும், 3 கியூப்னாக்கா 7ல் முடியும். ஓகேவா? சரி ரைட்டு. அதே மாதிரி இந்த கீழ்காணும் எண், இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எந்த நம்பர் வந்து இந்த கீழ்காணும் எண்ணில் முடியுதோ அதோட கியூப் அதிலேயே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் 1ல் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 11 கியூப்னாக்கா 1331. ஓகேவா? அதே மாதிரி 14ல் முடியுது, 4ல் முடியுது. 4ல் முடிஞ்சுனாக்கா 4 கியூப்னே வச்சுக்கோங்களேன். 14 கியூப் வச்சுக்குவோம். 14 கியூப் இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். 14 கியூபு 2744. ஓகேவா? 4ல் முடிஞ்சுனாலும் அதோட கியூப் எதில் முடியும்னாக்கா 4ல் தான் முடியும். அதுக்கப்புறம் 5ல் ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட கியூபு 5ல் தான் முடியும். கியூபில் பாருங்கள். 6ல் முடிஞ்சுனாலும் அதோட கியூபு 6ல் தான் முடியும். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை பார்த்துக்கோங்க 9 அப்புறம். ஓகேவா? 9ம் இருக்குது. 9ல் முடிஞ்சுனாலும் அதோட கியூப் எதில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ல் தான் முடியும். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 4 5 6 9. ஒரு நம்பர் வந்து இந்த நம்பரில், இந்த 5 நம்பரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட கியூபும் அதே நம்பரில் தான் முடியும். இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இனிமேல் வரும் காலங்களில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் நம்ம அந்த இடத்துல தடுமாறக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இங்கேயே கொடுக்குறது. ஒரு எதிர்மறை எண், அதாவது வந்து நெகட்டிவ் நம்பரோட கியூப் எப்பொழுதும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -3 ஹோல் கியூப் ஈக்குவல் டு -3 இன்ட்டு -3 இன்ட்டு -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, ஸோ மைனஸ் ஆகிடும். 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரோட கியூபு எப்பொழுதுமே நெகட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு நம்பரில் வந்து கடைசியாக ஒரு 0ல் முடியுது. அப்போ அது கியூபில் எத்தனை 0 இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதை 3 0 போட்டுக்கோங்க. 1 2 3 1000. ஒருவேளை 2 0 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நம்பரில் முடிகிறது 2 0ல் முடியுது அப்படின்னா எத்தனை 0 இருக்குனாக்கா 6 0 இருக்கும். எத்தனை 0 இருக்கோ அதை டபுள் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஓகேங்களா? 6 0 வரும். ஓகேவா? சரி ரைட்டு. அடுத்தது ஒற்றைப்படை எண்ணோட கியூபு ஒற்றைப்படையாக தான் இருக்கும். இரட்டைப்படையோடது இரட்டைப்படையாக தான் இருக்கும். அது எதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்கொயரில் இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கியூபோட ப்ராப்பர்ட்டிஸு. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வகுப்படு முறைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வந்து ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்னும் அடுத்த லெசனில் எலாபரேட்டாக இருக்குது. அதை அப்போதைக்கு பார்ப்போம். இப்போ இது வந்து பேசிக்ஸ் தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பண்ணுங்கள், நிறையா கேளுங்க. நானும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் புதுசாக வீடியோ பண்ணுறதுனால. நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.